நிமிடம் யோசித்துப் பாருங்க. நீங்கள் மாதம் நல்ல சம்பளம் வாங்குகிறீர்கள், ஆனால் மாதம் முடிந்ததும் அந்த பணம் எங்கே போனது என்றே தெரியவில்லையா? அல்லது எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று தோன்றுகிறதா? அதற்கு காரணம் நீங்கள் குறைவாக சம்பாதிப்பது அல்ல, நீங்கள் சரியாக சிந்திக்காததுதான். பணம் சம்பாதிப்பது எல்லாராலும் முடியும், ஆனால் அந்த பணத்தை திறம்பட கையாள்வதற்கான அறிவுதான் உண்மையான வெற்றிக்கு அடிப்படை. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சக்சஸ் பாத் சேனல். இங்கு நாம் நம் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள், வெற்றிக்கான வழிகள், மனநிலை வளர்ச்சி மற்றும் பணம் சம்பாதிக்கும் ரகசியங்கள் பற்றி ஆழமாக பேசப் போகிறோம். இன்றைய தலைப்பு மிகவும் முக்கியமானது. பணம் சம்பாதிப்பது முக்கியமா அல்லது பணத்தை திறமையாக கையாள்வது முக்கியமா? நம் சமூகத்தில் ஒரு பெரிய தவறான நம்பிக்கை ஆழமாக பதிந்துள்ளது. அதிகம் சம்பாதித்தால்தான் பணக்காரராக முடியும் என்பது. ஆனால் உண்மையில அது முற்றிலும் தவறு நண்பர்களே. பணக்காரர்கள் அதிகம் சம்பாதிப்பதால் மட்டும் பணக்காரர்கள் ஆவதில்லை. அவர்கள் தங்கள் பணத்தை சரியாக கையாள்வதால் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துடன் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அந்த 1,00,000 ரூபாயை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பணக்காரர்கள் பணத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் பலரோ பணத்துக்கே அடிமையாகி விடுகிறார்கள். பணத்தை கையாள்வது ஒரு கலை, சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் பணத்தை கையாள்வது ஒரு சிறந்த அறிவு. அந்த அறிவு இல்லை என்றால் சம்பாதித்த பணம் எல்லாம் காற்றில் கரைந்து போகிவிடும். நம் வாழ்க்கையிலேயே பாருங்கள், மாதத்தின் தொடக்கத்தில் ஊதியம் வருகிறது, ஆனால் 10 நாட்களுக்குள் ஏன் நம் வங்கிக் கணக்கு காலியாகி போகிறது? அதற்கு காரணம் நம் ஆசைகள்தான். ஒவ்வொரு விளம்பரமும் நம் மனதை கவருகிறது. ஜஸ்ட் 999 rupees per month என்று சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அந்த ரூபாய் 999 தான் நம் நிதி வளர்ச்சிக்கு தடையாக நிற்கிறது. பணக்காரர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? பணக்காரர்களுக்கு ஒவ்வொரு செலவும் ஒரு திட்டத்தோடு இருக்கும். அவர்கள் ஒரு காரை வாங்குகிறார்கள் என்றால் அது பிறருக்கு காட்டுவதற்காக, ஷோ ஆஃப் அல்ல. அது அவர்களின் வணிக இமேஜுக்கும், வரிச் சலுகைகளுக்கும், டாக்ஸ் பெனிஃபிட் மற்றும் உற்பத்தி திறனுக்கும், ப்ரொடக்டிவிட்டி உதவுவதற்காகத்தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களைப் போலவே நாமும் இருக்க வேண்டும் என்ற ஆசையாலேயே ஒரு காரை வாங்குகிறோம். பிறகு EMI, வட்டி, பராமரிப்பு செலவுகள், இவையெல்லாம் நம் பையை காலியாக்கி விடுகின்றன. நீங்கள் பணத்தை பற்றிய உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். நான் இதை வாங்கப் போகிறேன் என்று சொல்லும் முன் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த செலவு என்னை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுமா அல்லது இன்னும் கடனுக்குள் தான் தள்ளுமா? முதலீடு வர்சஸ் செலவு. பணம் சம்பாதித்ததும் அதை எங்கே செலவிடுகிறோம் என்பதுதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் செலவு. எக்ஸ்பென்ஸ் என்றால் உங்களை நிதி ரீதியாக பின்னுக்கு தள்ளும் செலவு. உதாரணம் பாருங்கள், நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குகிறீர்கள் என்றால் அதை யூடியூப் வீடியோக்கள் உருவாக்குவது, ஃப்ரீலான்ஸ் வேலைகள் செய்வது, கிராஃபிக் டிசைன் வேலைகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தினால் அது முதலீடு. ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தினால் அது வெறும் செலவு. அதே போல வீடு கட்டுவது ஒரு முதலீடு, ஆனால் ஒரு விலையுயர்ந்த போன் வாங்குவது செலவு. இது எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. கடன் நல்லதா கெட்டதா? சொல்வார்கள் கடன் வாங்காதே என்று. ஆனால் உண்மையில அந்த சொல் முழுமையாக சரியில்லை. கடன் ஒரு கருவி, டூல் போன்றது. அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வீடு, நிலம், தொழில், பிசினஸ், கல்வி, எஜுகேஷன் இவற்றிற்காக கடன் எடுத்தால் அது நல்லது. ஆனால் ஆடம்பரப் பொருட்கள், லக்ஸரி ஐட்டம்ஸ், புதிய கேஜெட்கள், ஃபேஷன் இவற்றிற்காக கடன் எடுத்தால் அது நம் வாழ்க்கையை சிதைத்துவிடும். இப்பவே வாங்கு, அப்புறம் கட்டு, பை நவ் பே லேட்டர் என்று ஆன்லைனில் சொல்வார்களே, அது உண்மையில் இப்போது வாங்கி பின்னாடி கஷ்டப்பட்டு கட்டு என்றுதான் அர்த்தம். எதற்காக கடன் எடுக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு முறையும் யோசித்துப் பாருங்கள். அது உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுமா அல்லது இன்னும் சுமையாக மாறுமா? பணக்காரர்கள் ஒரு விதியை கடைபிடிக்கிறார்கள். ராபர்ட் கியோசாக்கி சொல்வது போல, if your money doesn't work for you while you sleep, you haven't built real wealth. அதாவது நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான செல்வம். அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் சேமிப்பதை மட்டும் செய்யாமல் அதை புத்திசாலித்தனமாக முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். அது சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடங்குவதுதான் முக்கியம். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் உங்கள் பணத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால்
வேறு யாரோ அதை நிச்சயம் கட்டுப்படுத்துவார்கள். அதுவும் நிச்சயமாக உங்கள் நலனுக்காக இருக்காது. பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நீங்கள் பணத்தின் அடிமையாக இருக்கக்கூடாது. பணம் ஒரு எஜமானன் இல்லை, அது ஒரு வேலைக்காரன். அதை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. முன்னொரு காலத்தில் ஒரே கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், குமரன் மற்றும் வேலன். இருவருமே மிகவும் கடின உழைப்பாளிகள். குமரன் மீன் பிடிப்பதில் சிறந்தவன். அவனால் ஒரே நாளில் நிறைய மீன்களை பிடித்து நிறைய பணம் சம்பாதிக்க முடிந்தது. வேலன் ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தான். அவனது வருமானம் குமரனை விட குறைவுதான். குமரன் ஒவ்வொரு நாளும் நிறைய பணம் சம்பாதித்தான். ஆனால் அவனது கைக்கு நிறைய பணம் கிடைத்ததும் உடனே விலையுயர்ந்த உடைகள் வாங்கினான். தினமும் விருந்து சாப்பிட்டான். நண்பர்களுடன் ஊர் சுற்றினான். அவனுக்கு பணம் வந்ததும் அடுத்த செலவு என்ன என்றுதான் யோசிப்பான். மாதம் முடிவதற்குள் அவன் சம்பாதித்த அத்தனையும் காலியாகிவிடும். ஆனால் வேலன் அப்படியில்லை. அவன் தினமும் குறைவாகவே சம்பாதித்தான். ஆனாலும் அவன் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை சேமித்து வந்தான். மீதமுள்ள பணத்தை தனது மளிகை கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் தனது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் மட்டுமே செலவிட்டான். சில மாதங்கள் கழித்து தான் சேமித்த பணத்தில் ஒரு சிறிய பசுமாட்டை வாங்கினான். அந்த பசு பால் கொடுக்க ஆரம்பித்ததும் அதன் பாலை விற்று மேலும் வருமானம் ஈட்டினான். பிறகு இன்னும் சில பசுமாடுகளை வாங்கினான். தனது கடையையும் விரிவுபடுத்தினான். சில வருடங்கள் கழித்து குமரன் அதே நிலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அவனிடம் எந்த சேமிப்பும் இல்லை. ஆனால் வேலன் ஒரு பெரிய பண்ணைக்கும் 2 மளிகை கடைகளுக்கும் சொந்தக்காரனாக மாறி கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்காரனாக வாழ்ந்தான். பாத்தீங்களா நண்பர்களே, குமரன் அதிகமாக சம்பாதித்தும் பணக்காரனாக முடியவில்லை. ஆனால் வேலன் குறைவாக சம்பாதித்தும் பணத்தை சரியாக கையாண்டதால் ஒரு பெரிய செல்வந்தனாக மாறினான். இந்த மாதிரி யோசிங்க. நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா அந்த லட்சம் எப்படி பயன்படுத்துறீங்கன்றுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இன்றைக்கு முதல் ஒரு புதிய முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பதை விட அதை எப்படி திறம்பட கையாள்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் சிறிய அளவிலாவது சேமியுங்கள். அந்த சேமிப்பை வளர்ச்சிக்கான முதலீடாக மாற்றுங்கள். அதுதான் உங்கள் எதிர்கால செல்வத்திற்கு அடித்தளம். உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தால் அந்த நாளே நீங்கள் உண்மையான பணக்காரர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களே லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்டில் எழுதுங்கள். இன்றைக்கு முதல் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளப் போகிறேன். இன்னும் இப்படியான நடைமுறை சிந்தனை, பிராக்டிகல் மைண்ட் செட் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி, பர்சனல் growth வீடியோக்கள் பார்க்க விரும்பினால் தமிழ் சக்சஸ் பாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம்.